இங்க ஒரு கிளப்ல ஒரு பெட் மேட்ச் மாதிரி ஒரு ஐஸ் உடைக்கிற போட்டி ஒண்ணு நடக்குது. அந்த இடத்துல ஒரு பையனும் பொண்ணும் பாக்குறாங்க. இப்ப இந்த ஐஸை உடைச்சவன் ஃபுல்லா உடைக்காம பாதி தான் உடைச்சிருக்கான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் இவனால உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாதான் உடைக்க முடியும்னு கத்தி சொல்றான். இப்ப இந்த ஐஸ் கட்டி உடைச்சவனும் அந்த கிளப்போட ஓனரை வந்து உன்னால முடிஞ்சா உடைச்சு காமிடான்னு சொல்றாங்க. இப்ப இவன் பயந்து அந்த இடத்த விட்டு வெளியே போக ட்ரை பண்றான். இப்ப இந்த பையனோட மாமா உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்துட்டு நீ 3 பீஸ் தானே உடைச்சா, இவன் 6 பீஸே உடைப்பான், $600 பெட்டுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் இந்த பையன், யோ மாமா தேவையில்லாம என்ன மாட்டி விட்டுறாதுன்னு சொல்றான். இவன் பயந்த உடனே இதுதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த கிளப்போட ஓனர் நீ உடைச்சுதான் தம்பி ஆகணும்னு சொல்றாரு. இப்ப இந்த 6 பீஸ் ஐஸ் கட்டிய வச்சிடறாங்க. இவன் பயந்த மாதிரி நின்னுட்டு சாமி கும்பிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த கிளப் ஓனர் எப்படியும் தோத்துதான் போக போறான், நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப இவன் ஒரே அடியில அந்த 6 பீஸ் ஐஸ் கட்டியும் உடைச்சிடறான். இப்ப அந்த கிளப் ஓனர் தோத்து போயிட்டோன்னு சொல்லிட்டு சம கடுப்புல பேசிட்டு இருக்காரு. இப்ப கடைசியா சொல்றாங்க இவர் அவனுடைய மாமா இல்ல, இவரு தான் கும்பு மாஸ்டர், இவருடைய சிஷ்யன் தான் இவன்னு சொல்லி முடிக்கிறாங்க.